எக்ஸாம்பிள் 9.49 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த எலிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது மேஜர் ஆக்சிஸ் அலாங் த மேஜர் ஆக்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ இது எப்படி டயக்ராம் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இது 0, இது ஏ, இது மைனஸ் ஏ, இது ப்ளஸ் பி, இது மைனஸ் பி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த எலிப்ஸோட ஹோல் ஏரியா இருக்குது இல்லையா, அந்த எல்லா ரீஜியன்ஸும் இந்த கவர் ஆகுதுல இந்த எலிப்ஸோட ஷேப், அந்த ஷேப்பை ஃபுல்லாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஒரு போர்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதால் 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகிடும், இந்த டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே என்னது ஒரே மாதிரி தானே இருக்குது, எல்லாமே சிமெட்ரிக்கல். அதனால் என்னது பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. அதனால் ஒரு இடத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? நம்ம எக்ஸோட லிமிட்ஸ்லையும் இதை செய்யலாம், ஒய்யோட லிமிட்லையும் இதை வச்சு நம்ம செய்யலாம். ஓகேவா? எதால் செஞ்சாலுமே நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேவா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் இன்டகிரேஷன் நம்ம ஏலேருந்து எக்ஸ் ஆக்சிஸே எடுத்துக்கலாம். அப்போ எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகிடும், 0 to ஏன்னு வரும். இது ஒய் ஆக்சிஸ். அப்போ இது எக்ஸோட லிமிட் எடுத்துக்கிறதுனால என்னது நம்ம டிஎக்ஸு ஒய் டிஎக்ஸ்னு போடணும். அதாவது இங்கே ஒய் போட்டாலும் அந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கண்டுபிடிக்கும் போது எல்லாமே என்னது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்க போகுது. அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், இந்த ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஸ்டெப்பாக போகலாம். ஸோ ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, மீதி அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்னு ஆகிடும். தென் ஒய் ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, பி ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடும். வேணால் இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்துக்கங்க. எல்சிஎம் எடுத்துகிட்டு இது காமனாக வெளியில் எடுத்துருங்க. இப்போ என்ன ஆகுனா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். எகைன் ஒய் மட்டும்தான் நம்மளுக்கு வேணுங்கிறதுனால அது ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒய்யோட ஆன்சர் கிடச்சிரும். ஸ்கொயர் ரூட் இதுக்கு எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயருங்கிறது பி பை ஏன்னு ஆகிடும். இந்த ஹோல் டேர்முக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. அதனால் அது அப்படியே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஜஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஓகேவா? அந்த இன்டகிரேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் கொடுத்துடலாம். ஸோ 4 டைம்ஸ் இன்டகிரேஷன் 0 to ஏ, ஒய்க்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம், பி பை ஏ. பி பை ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அதை தூக்கி கூட வெளியில் போட்டுடலாம். இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு இந்த டேர்முக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம அப்படியே எடுத்து சப்ஸ்டியூஷன் கொடுத்துட வேண்டியதான். இன்டகிரேஷன் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. ஓகேவா? இதுதான் அதனுடைய ஃபார்முலா, இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா. இதை அடுத்து அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். விச் இஸ் ஈக்குவல் டு 4b டிவைடட் பை ஏ. இந்த இடத்துக்கு பதிலாக இந்த அப்படியே இந்த சப்ஸ்டியூஷன், இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. லிமிட் என்னென்னா 0 to ஏ. ஸோ ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஏ சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் வரும்போது 0 கொடுக்கணும். ஸோ 4b பை ஏ இன்ட்டு ஃபஸ்ட்டு ஏ சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். ஏ பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஏ போட போகிறோம். ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை ஏ. இது அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் வர போகிறோம். லோயர் லிமிட் வரணும்னா என்ன செய்யணும், மைனஸ் ஆஃப்னு போட வேண்டியதான். ஸோ எக்ஸ் இன்ட்டு அப்படிங்கும்போது இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ்ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு வரும்போது என்ன ஆகிட போகுது, அதுவும் 0 தான். ஸோ டோட்டலாக என்டையர் டேர்மும் அங்கே 0ன்னு ஆகிடும். ஆனால் ஒரு தடவை நம்ம என்ன செய்யணும், சொல்லி பார்த்துக்கணும் இது கரெக்டு தானே அப்படின்னு. எல்லா இடத்துலையுமே 0 வர இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஆன்சர் ஃபுல்லாக அந்த டோட்டலாக அந்த லோயர் லிமிட் 0 வந்துடாது. சப்போஸ் காசு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு வேல்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி கான்ஸ்டன்ட் மட்டும் அது தனியாக இருந்ததுன்னா அதுக்கும் வேல்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும். இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கிறதுனால இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். மீதி இந்த ரிமைனிங் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இங்கே ஏ அடிச்சிருங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 இருக்கும். ஸோ 4b பை ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை 2. இங்கே இருக்க ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து பை பை 2. சைனுக்கு எப்போ 1 கிடைக்கும், 90 டிகிரி, பை பை 2 அப்போ. ஓகேவா? இப்போது கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 2ம் இந்த 4ம் போயிடும். இந்த ஒரு ஏவும் இந்த ஏ ஸ்கொயரில் உள்ள ஏவும் போயிடும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பை ஏபி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஏரியா ஆஃப் த எலிப்ஸ்.